அண்மை செய்தி. ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு காவல்துறைதான் காரணம் என மனசாட்சியின்றி பச்சை பொய்யை மு.க.ஸ்டாலின் கூறுகிறார் என விஜய் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மு.க.ஸ்டாலினின் நிர்வாக தோல்வியால் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை துரிதப்படுத்தியதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளதாக விஜய் கூறியிருக்கிறார். அண்மை செய்தி. ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு காவல்துறைதான் காரணம் என மனசாட்சியின்றி பச்சை பொய்யை மு.க.ஸ்டாலின் கூறுவதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கான திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும், இது தொடர்பாக நான் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை வழங்கியதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து தான் கடிதம் ஒன்றை கொடுத்ததாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்த கடிதத்தின் மூலமாகவே இதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்தியது. அப்போது தமிழக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் காவல்துறையின் தவறால் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக அவருக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்து இந்த தொகையை வசூலித்துக் கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை யாரும் மறக்கவில்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த வழக்கை துரிதமாக விசாரிக்க டிசம்பர் 28ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்றதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும், இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கைப்படி எடுக்க வேண்டும் எனவும் அதில் கேட்டுக்கொள்வதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிர்வாக தோல்வியின் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதத்திற்கு உள்ளாகவே இதற்கான தீர்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் மறைத்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதும் அனைவரும் அறிவார்கள் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தவறிய செயல்திறனற்ற இந்த கொடுமைகளான தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதையும் நீதியின் பக்கம். தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.